This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் மற்றும் இலடு பிரான்ஸ் பொது போக்குவரத்தில் ஜூலை 26 வரை கோடைக்கால பராமரிப்பு பணிகள். பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட அறிவுறுத்தல். பிரான்சில் சுற்றுலா பயணிகளிடம் நூதன மோசடி. தன்னை விடுதிப் பணியாளராக அறிமுகப்படுத்திக் கொண்டு நூதன மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர். காவல் நிலையம் அருகே கத்தியுடன் மிரட்டல் விடுத்த நபர். மின் அதிர்ச்சி துப்பாக்கி மூலம் காவல்துறையினர் அதிரடி கைது. அரசு குடியிருப்பிலிருந்து வெளியேற்றியதால் ஆத்திரமடைந்த நபர் விபரீத முடிவு. வீட்டு வசதி அலுவலகத்திற்கு தீ வைத்து நபர் தற்கொலை. பிரான்ஸ் மெட்ரோவில் மேக்கப் செய்தால் 60 யூரோ அபராதம். போக்குவரத்து நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வ விளக்கம். பிரெஞ்சு அதிபர் தேர்தல் கருத்து கணிப்புகளை மட்டும் நம்ப வேண்டாம் என அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் அறிவுறுத்தல். பிரான்சின் யுவலின்ஸ் மாவட்டத்தில் கடும் வறட்சி. தண்ணீர் பயன்பாட்டிற்கு கடுமையான கட்டுப்பாடுகள். ஆன்மீக போர்வையில் வினோத மதச்சடங்கு. மாயத்தோற்ற போதைப் பொருட்களுடன் 3 கைது. வெளிவந்த அதிர்ச்சி தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணை துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பாரிஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள இல்ட பிரான்ஸ் பகுதிகளில் கோடைக்கால பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூலை 26ஆம் தேதி வரை பொது போக்குவரத்தில் பெருமளவு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மெட்ரோ வழித்தடம் 4 லெஸ் ஹலஸ் மற்றும் மான்பர்னஸ் இடையே வெள்ளிக்கிழமை வரையும், வழித்தடம் 12 கான்கார்ட் மற்றும் ஜூல்ஸ் ஜோஃப்ரின் இடையே ஞாயிற்றுக்கிழமை வரையும் போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது. மேலும் வழித்தடம் 8 புதன்கிழமை முதல் ரெpubliக் நிலையத்திலும், வழித்தடம் 13 சத்தியான் மொன்ட்ரோஜ் நிலையத்திலும் சேவைகள் இருக்காது. அத்துடன் RER சேவைகளில் ஏ வழித்தடத்தில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நாசியோ நிலையத்தில் தொடர்ந்துகள் நிற்காது. பி வழித்தடத்தில் சனிக்கிழமை முதல் கேர் டு நாட் மற்றும் பூர்க்லா ரைன் இடையே போக்குவரத்து துண்டிக்கப்படுவதுடன் நவிகோ அட்டைதாரர்களுக்கு ஆர்லிவல் சேவை இலவசமாக வழங்கப்படும். RERC, D மற்றும் E ஆகிய வழித்தடங்களிலும் இரவு நேரம் மற்றும் வார இறுதி நாட்களில் பல்வேறு முக்கிய நிலையங்களுக்கு இடையேயான சேவைகள் பாதிக்கப்படும். இந்நிலையில் டிரான்சிலியன் வழித்தடங்களான H, L, N, P, R மற்றும் U ஆகியவற்றில் இரவு நேர சேவைகள் பெருமளவில் நிறுத்தப்படுகின்றன. வழித்தடம் J மற்றும் K சேவையில் வார இறுதி நாட்களில் செயின்ட் லசாரே, கேர் டு நாட் மற்றும் லா டிஃபென்ஸ் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்களில் போக்குவரத்து முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. எனவே பயணிகள் தங்களின் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பிரான்சின் நைஸ் நகரில் உள்ள ப்ராமனாட் டெஸ் அங்லே பகுதியில் அமைந்திருக்கும் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த உக்ரைன் சுற்றுலா பயணிகளிடம் சுமார் 1,00,000 யூரோ மதிப்புள்ள பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. ஜெர்மனியில் வசித்து வரும் இந்த சுற்றுலா பயணிகள் விடுதி வரவேற்பறையில் பதிவு செய்து கொண்டிருந்த போது 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் தன்னை விடுதி பணியாளராக அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர்களின் பைகளை அறைக்கு எடுத்துச் செல்ல உதவி செய்துள்ளார். பைகளை எடுத்துச் செல்லும் போது அவர்களிடம் போலியான அறை திறப்பு அட்டையை கொடுத்துவிட்டு உண்மையான அட்டையை பயன்படுத்தி அவர் அறைக்குள் நுழைந்துள்ளார். பின்னர் சுற்றுலா பயணிகள் வெளியே சென்றுவிட்டு நள்ளிரவு 1 மணிக்கு திரும்பிய போது அவர்களின் அட்டை செயல்படவில்லை. விடுதி ஊழியர்களின் உதவியுடன் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கிருந்த மதிப்புமிக்க பொருட்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இந்த திருட்டின் மதிப்பு சுமார் 1,00,000 யூரோக்கள் என நகர பொது வழக்கறிஞர் உறுதிப்படுத்தியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக கடுமையான திருட்டு குற்றச்சாட்டின் கீழ் காவல்துறையினர் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். பிரான்சின் வல்தமான் பகுதியில் உள்ள கச்சன் காவல் நிலையத்திற்கு முன்பாக கத்தியுடன் வந்து அச்சுறுத்தலில் ஈடுபட்ட நபர் ஒருவரை காவல்துறையினர் மின் அதிர்ச்சி துப்பாக்கியை பயன்படுத்தி அதிரடியாக கைது செய்துள்ளனர். தெருவில் இருந்த மற்றொருத்தரை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயன்ற அந்த நபரை பலமுறை எச்சரித்தும் அவர் கத்தியை கீழே போட மறுத்ததால் காவல்துறையினர் மின் அதிர்ச்சி துப்பாக்கியை பிரயோகித்தனர். காவல் நிலையத்தின் கதவுகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக காவல்துறையினரின் நடவடிக்கை சற்று தாமதமான போதிலும் அசம்பாவிதம் எதுவும் நடப்பதற்கு முன்பாகவே அந்த நபரை நிலை குலைய செய்து மடக்கி பிடித்தனர். அவர் கத்தி கூச்சலிட்டு ஆவேசமாக நடந்து கொண்டதற்கான சரியான பின்னணி மற்றும் சூழலை கண்டறிய தற்போது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரான்சின் ரென நகரில் அரசு மானிய குடியிருப்பிலிருந்து கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதால் ஆத்திரமடைந்த நபர் ஒருவர் சம்பந்தப்பட்ட வீட்டு வசதி நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு தீ வைத்துவிட்டு குறித்த கட்டடத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார்.
கடந்த புதன்கிழமை நள்ளிரவு எரிபொருளுடன் காரில் வந்த அந்த நபர் அலுவலக கட்டடத்தின் மீது அதிவேகமாக மோதியதுடன் கட்டடத்தின் 6 இடங்களில் தீ வைத்துள்ளார். பின்னர் தனது கழுத்தை அறுத்துக்கொண்டு அதே கட்டடத்தின் 2வது தளத்திலிருந்து கீழே குதித்துள்ளார். பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவர் குடியிருந்த கட்டடத்தை இடிக்கும் திட்டத்திற்காக கடந்த ஜூலை 15ஆம் தேதி அவர் வீட்டிலிருந்து கட்டாயமாக வெளியேற்றப்பட்டுள்ளார். மாற்று வீட்டை தொடர்ந்து மறுத்து வந்த அவர் இந்த வெளியேற்றத்தின் விரக்தியிலேயே தற்கொலை செய்துள்ளதாகவும் அவர் எழுதிய கடிதம் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரெனே நகர அரசு தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் மெட்ரோ அல்லது ரயில்களில் பயணிக்கும் போது மேக்கப் செய்வோருக்கு 60 யூரோ அபராதம் விதிக்கப்படும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இன்ஸ்டாகிராமில் வெளியான காணொளி ஒன்றின் மூலம் இந்த தகவல் பெருமளவில் பரவியது. ஆனால் இந்த தகவலை பாரிஸ் போக்குவரத்து சேவைகளான ராட் மற்றும் SNCF ஆகிய நிறுவனங்கள் முற்றிலுமாக மறுத்துள்ளன. வெறுமனை மேக்கப் செய்வதற்காக பயணிகளுக்கு அபராதம் விதிக்கும் எந்த ஒரு சிறப்பு விதியும் தற்போதைக்கு இல்லை என்று இரு நிறுவனங்களும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளன. இருப்பினும் மேக்கப் செய்வதன் மூலம் பிற பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினாலோ, பாதையை மறைத்தாலோ அல்லது பொது பாதுகாப்பு விதிகளை மீறினாலோ பொதுவான ஒழுங்குமுறை விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படலாம். எனவே மேக்கப் செய்ததற்காகவே 60 யூரோ அபராதம் என்பது தவறான செய்தி என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு பிரெஞ்சு அதிபர் தேர்தலில் மரீன் லெபென் வெற்றி பெறுவார் என கூறும் கருத்து கணிப்புகளை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் என அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் ப்ரூல் நகரில் ஜெர்மன் சான்சலர் ஃபிரிட்ரிக் மெர்ஸ் உடன் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். கருத்து கணிப்புகளை மட்டும் நம்ப வேண்டாம், இறுதி முடிவை தீர்மானிப்பது மக்களே என்று கூறிய மக்ரோன் பிரெஞ்சு மக்கள் மீது எப்போதும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதேவேளை பிரான்ஸ் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுடன் நம்பிக்கையுடன் இணைந்து செயல்பட ஜெர்மனி தயாராக இருக்கும் என சான்சலர் தெரிவித்துள்ளார். மேலும் இருதரப்பு அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்ற இரு தலைவர்களும் ஐரோப்பிய பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் எதிர்கால வான்படை போர் அமைப்பு திட்டத்தில் உள்ள சிக்கல்களை தாண்டி முன்னேறுவதிலும் ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்தினர். சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0779857 பிரான்சின் யுவ்லைன்ஸ் மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக நிலவும் கடும் வெப்பம் மற்றும் மழையின்மை காரணமாக நீர்மட்டம் அபாயகரமாக குறைந்துள்ளது. மால்ர, இவெட் மற்றும் சைன் ஆறுகளில் நீர் இருப்பு சரிந்துள்ளதால் மாவட்டத்தின் தென்கிழக்கு மண்டலம் நெருக்கடி நிலையில் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்குள்ள 11 நகரங்களில் கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் கடுமையான தண்ணீர் பயன்பாட்டு கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்த நகரங்களில் பொது பூங்காக்கள், தனியார் தோட்டங்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களுக்கு நீர் பாய்ச்சுவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் தனியார் நீச்சல் குளங்களை நிரப்புவதற்கும் வாகனங்களை கழுவுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. விவசாய பணிகளுக்கு நீரை சேமிக்கும் நோக்கில் சொட்டு நீர் பாசனம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சென் ஆற்றை ஒட்டியுள்ள 105 நகரங்களில் எச்சரிக்கை நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. இங்கு பகல் நேரங்களில் செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சுகாதாரம் மற்றும் குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே நீரை பயன்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் காவல்படையினர் இதுகுறித்து தொடர் சோதனைகளில் ஈடுபடுவார்கள் எனவும் இந்த கட்டுப்பாடுகளை மீறுவோருக்கு 1500 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. பிரான்சின் தெற்கு பகுதியான அல்பஸ் மாரிடைம்ஸ் மாகாணத்தில் உள்ள நைஸ் நகருக்கு அருகே ஆன்மீக நல்வாழ்வு என்ற பெயரில் மோசடி வலையை பின்னி வினோத மதச்சடங்குகளை நடத்தி வந்த கும்பலை தேசிய காவல்படையினர் அதிரடியாக முறியடித்துள்ளனர். சட்டவிரோதமான முறையில் மாய தோற்றத்தை ஏற்படுத்தும் ஆபத்தான காளான்கள் மற்றும் மனத்தை மயக்கும் தாவரங்களை பயன்படுத்தி பொதுமக்களை மூளைச்சலவை செய்து வந்த ஒரு தவறான மதக்குழுவின் பின்னணியில் செயல்பட்ட 3 அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்படையினர் குறிப்பிட்ட அந்த வீட்டில் நடத்திய திடீர் சோதனையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. அந்த வீட்டின் உள்ளே மனிதர்களின் நரம்பு மண்டலத்தை பாதித்து மனமயக்கத்தை தரும் அரிய வகை கற்றாழை தாவரங்களை சாராக பிழிந்து ரெஃப்ரிஜரேட்டர் பெட்டியில் பல லிட்டர் கணக்கில் குற்றவாளிகள் பதுக்கி வைத்திருந்தனர். அத்துடன் கடுமையான மாயத் தோற்றங்களை தரக்கூடிய தடை செய்யப்பட்ட காளான்களையும் ரகசியமாக கண்ணாடி போத்தல்களில் அடைத்து வைத்திருந்ததை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர்.
பிரான்ஸ் நாட்டு சட்டப்படி உடல் மற்றும் மனநலத்திற்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் இத்தகைய ஆபத்தான போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதும் பயன்படுத்துவதும் பதுக்கி வைப்பதும் மிக கடுமையான குற்றமாகும். இந்த சோதனையின் போது அங்கு அரங்கேறிக் கொண்டிருந்த வினோத சடங்கில் பங்கேற்பதற்காக வந்திருந்த 14 பேரை அதிகாரிகள் மீட்டனர். அவர்கள் அனைவரும் அந்த போதைப் பொருட்களை உட்கொண்ட நிலையிலோ அல்லது அடுத்த கட்டமாக அதனை உட்கொள்ள தயாரான நிலையிலோ காணப்பட்டனர். குறித்த சம்பவத்தை விவரித்த காவல் படையின் தளபதி அங்கிருந்தவர்களின் உணர்ச்சியற்ற உறைந்த நிலையையும் அவர்களின் சுயநினைவற்ற பார்வையையும் பார்த்தது எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணரும் நிலையில் இல்லை என இந்த சம்பவம் குறித்து குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டவிரோத செயல்களில் மூளையாக செயல்பட்ட ஆண் ஒருவர், அவரது துணையார் மற்றும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த மற்றொரு பெண் என 3 முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மூவரும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதலே தங்களின் தவறான மத போதனைகள் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் பயன்பாட்டிற்காக பாதுகாப்பு படையினரின் தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் இருந்து வந்துள்ளனர் என்பது தற்போதைய விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளின் நிதி பின்னணியை ஆராய்ந்த அதிகாரிகள் மேலும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆன்மீக வழிகாட்டுதல் என்ற பெயரில் வெறும் 3 நாட்களில் 1,20,000 யூரோக்களுக்கும் மேலான பெருந்தொகையை இவர்களின் வங்கிக் கணக்கில் பரிமாற்றம் செய்துள்ளதை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் மோசடி செய்த பணத்தில் வாங்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 80,000 யூரோ மதிப்பிலான அதிநவீன சொகுசு கார் ஒன்றும் சம்பவ இடத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வினோத சடங்கில் பங்கேற்று மீட்கப்பட்ட அந்த 14 பேரும் தாமாகவே முன்வந்து இதில் கலந்து கொண்டார்களா அல்லது ஆன்மீக தேடலுக்காக வந்தவர்களை இந்த கும்பல் திட்டமிட்டு மூளைச்சலவை செய்து போதைப் பொருட்களை கொடுத்து தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததா என்ற கோணத்தில் காவல்துறையின் அடுத்த கட்ட விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.